Hallelujah, 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 hallelujah. தொடக்கம் முதல் முடிவு வரையும்
உடைய கிருபையும் உடைய தயவு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மக்களை ஆசீர்வதித்தருள் இயேசு நாமத்துக்கு பிதாவே, ஆமென். A very warm welcome to each and everyone present here. It gives me immense pleasure to welcome you all on behalf of Mrs. Beulah ma'am to this beautiful occasion, the engagement ceremony of Dr. Niveen and Dr. Ashna. Today is a day filled with joy and new beginnings as two wonderful families come together to celebrate the union of two beautiful hearts. Your presence here makes this occasion even more special. A special welcome to our respected elders, beloved relatives, dear friends, and all our well-wishers. Let us cherish the happiness of the moment and wish the couple of lifetime filled with love. Thank you all for being here. Enjoy the evening and be a part of this joyous celebration. Once again, on behalf of Beulah ma'am, I warmly welcome you all. Thank you and have a wonderful evening. எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா, தாங்கியே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க, கிருபையின் மாதானமது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, கிருபையின் மாதானமது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார், ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார், சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போ, சோர்ந்திடாது நிற்போ, சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போ, சோர்ந்திடாது நிற்போ. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே
அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பி அவனியோர் கழிப்பி. Rajan to bless the bride saree. மகிமை டாக்டர் நிவின், டாக்டர் ஆஷ்னா இவருடைய என்கேஜ்மெண்ட் ஆகும் தேவ சமூகத்திலே நடக்க இருக்கிறது. ஒரு மொபைல் உலகத்தில் இருக்கிறோம். தயவு செய்து உங்களுடைய மொபைலை ஒன்று சைலண்ட்ல போடுங்க அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இது ஒரு கனத்துக்குரிய ஆராதனை. அப்படினால ரெபேக்காளுக்கு எலியாசர் ஒரு பெரிய வெகுமதியை கொண்டு கொடுத்ததாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்படினால டாக்டர் நிவின் ஃபேமிலி அருமையான டாக்டர் ஆஷ்னாவுக்கு வெகுமதியை கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் ஜெபித்து இதை தேவ சமூகத்திற்கு நேராக ஆசீர்வதிப்போம். கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, விவாதம் யாவருக்கும் கனமுள்ளது என்று திருவசனத்திலே பார்க்கிறோம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று அறிந்த கர்த்தர் நீர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தியது போல டாக்டர் நிவினுக்கு டாக்டர் ஆஷ்னாவை கர்த்தர் முன்குறித்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த சாரியை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால், இந்த வெகுமதிகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கொடுக்கிற மகனும் வாங்குகிற மகளும் ஆசீர்வதிக்கப்பட இந்த ஆராதனை ஒரு பரலோகத்துக்கு ஒத்த ஆராதனையாக, இந்த ஆராதனையுடைய ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. உங்கள் எல்லாருடைய சம்மதத்தோடு, எல்லாருக்கும் சம்மதம் தானே? ரெண்டு குடும்பத்துக்கும் கரங்களை தட்டுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவோம். நம் நேசரேசுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவோம். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெய துணியோடை பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெய துணியோடை பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே.
தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாழ்த்தி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா? பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா? ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. அது எங்க இருக்கு? அங்க இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? இந்த புடவை வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. கையோட வாங்கிக்கங்க. ஒன்னா எடுத்துல இருக்கியா?
அடுத்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு வரணும். ஆதி ஆகமத்தில் கூறியபடி அதிகாரம் 24:50 இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்கிற வசனத்தின்படி இன்று நாம் ஒரு சாதாரண குடும்ப நிகழ்ச்சிக்காக அல்ல, தேவன் தமது சித்தத்தின்படி ஏற்படுத்திய ஒரு புனிதமான புதிய உறவை உறுதிப்படுத்த கூடி வந்துள்ளோம். திருமணம் என்பது 2 மனங்களின் சங்கமம் மட்டுமல்ல, 2 குடும்பங்களின் ஒரு இணைப்பு. அதைவிட முக்கியமாக தேவன் ஏற்படுத்திய ஒரு உடன்படிக்கை என்றே கூறலாம். இந்த 2 குடும்பங்களும் சந்தித்து ஆலோசித்து ஜெபித்து இந்த உறவை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது இது மனிதர்களின் திட்டம் அல்ல, கர்த்தருடைய வழி நடத்துதல் என்றே நன்றியோடு கூறலாம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 2 குடும்பங்களையும் அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்திய ரயில்வே துறையில் 33 ஆண்டுகள் செம்மையாக பணிபுரிந்த காலம் சென்ற எங்கள் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் தெய்வத்திரு சுரேஷ் ஆபிரகாம் மற்றும் பெருமைக்குரிய திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் கலங்கரை விளக்கமாக விளங்கும் செவிலியர் பயிற்சி பள்ளியில் எங்கள் மதிப்புக்குரிய பிரின்சிபால் மேம் கே பியூலா அவர்களின் அருந்தவ புதல்வி டாக்டர் ஆஸ்னா மற்றும் 3 தலைமுறைகளாக மருத்துவ பணி புரியும் டாக்டர் மெர்வின் கிறிஸ்டோ, டாக்டர் கெசியா பெலிசிண்டா தம்பதியினரின் அருந்தவ புதல்வன் டாக்டர் நிவின், இந்த 2 மருத்துவ குடும்பங்களும் கடவுளின் பெரிதான கிருபையால் இணையும் இந்த இனிய திருமண நிச்சயதார்த்த விழாவில் 2 குடும்ப உறவுகளையும் வரவேற்கிறோம். உங்களின் இந்த புதிய பயணம் வெல்லட்டும். இந்த பயணத்தில் உங்களுக்கு அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் பெருகட்டும் என கூறி தேவன் கொடுத்த இந்த அளப்பரிய ஈவுக்காக ஸ்தோத்திரம் கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் அருஞ்சுவையுடன் இரவு சிற்றுண்டி தயாராக உள்ளது. Hallelujah, 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 hallelujah.
மலையாளத்துல இதற்கு மனசம்மதம் என்று சொல்லுவோம். தமிழில இது நிச்சயதார்த்தம். இருவரிடத்துல நாம் நிச்சயதார்த்தத்தினுடைய உடன்படிக்கையில 2 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். முதலாவது உங்களிடத்துல பெற்றோரிடத்துல கேட்கிறேன், இந்த விவாகத்திற்கும் இந்த நிச்சயதார்த்தத்திற்கும் உங்களுக்கு முழு சம்மதமா? இப்போ கதாநாயகனும் கதாநாயகியும் இவங்க 2 பேர் தான். அதனால டாக்டர் இடத்துல நிவின் இடத்துல கேட்கிறேன், உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த மணமகளை விவாகத்திற்கு முதல் கட்டமாக இந்த என்கேஜ்மெண்ட் உடன்படிக்கை செய்வதில் முழு சம்மதம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவிக்க வேண்டும். முழு சம்மதம். மணமகளோடு இதனுடைய முதல் கட்டமாக இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் தொடர்ந்து விவாகத்திற்கும் உங்களுக்கு பூர்ண சம்மதமா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் எல்லாரும் யெகோவா ரஃபாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவா எல்சடாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எபனேசரை நாங்கள் துதிக்கிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. இந்த நல்ல பகல் பொழுதிலே தேவன் நம்மை பாதுகாத்து இந்த இரவுல நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த அருமையான ரிங்கையும் இந்த பரிசுத்த வேதாகமத்தையும் தேவ கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அணிவிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ரிங்கை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஆண்டவரே, இதை தாவியானவர் இதுவரை எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அழிந்து போகாத சொத்து ஆகிய இந்த வேதாகமத்தை இன்று முதல் அவர்கள் வாசித்து தியானித்து அதன்படி நடந்து கொள்ள, விவாக நாளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல மருத்துவர். இதை ஒவ்வொரு நாளும் வாசிக்க எளியவனை அவர் குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களின் மத்தியில் அமர செய்வார். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வேதம் இன்று முதல் நீங்க வாசிக்க வேண்டும். இது உயிருள்ள புஸ்தகம், இது பேசுகிற புஸ்தகம். முதல் கிஃப்டாக உங்களுக்கு மணவாட்டியா திருமணத்தின் இணையாய் வரப்போகிற உங்களுடைய அருமையான சொத்தாய் இருக்கிற உங்கள் வருங்கால மனைவிக்கு இதை நீங்கள் பரிசளிக்கிறீர்கள். இதை தந்தார். அதனால இன்னைக்கு அன்பு சகோதரர் வாழ்த்தும் பொழுது ஒரு வசனத்தை சொன்னார். அந்த வசனத்திலிருந்து தான் இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன். எனக்கு தெரியும் நீங்க நாளை காலையிலே பரிசுத்த ஆராதனைக்கு போக வேண்டும். நீங்கள் பல தேசத்திலிருந்து வந்திருப்பீங்க, பல மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் ஆகணும்.
ஒருவேளை இதுல சுகர் பேஷண்ட் எல்லாம் இருப்பாங்க. அதனால கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே இந்த வைபவத்தை முடித்து தேவ நாமத்திலே உங்களை அந்த ஹாலுக்கு உங்களை அழைத்து செல்ல ஜெபத்தோடு நிற்கிறேன். ஆஷ்னா டாக்டர், நிவின் டாக்டர், நீங்க 2 பேரும் கவனமாக கேட்க வேண்டும். நாம் இன்னைக்கு இதெல்லாம் செய்தலாம் இந்த வேதாகமத்தின் அடிப்படையில தான் நாம் செய்தோம். அதனால வேதம் சொல்லுகிறது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அதனால் ஒரு விவாகமாக போகிற ஒரு மணவாட்டிக்கு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன். ஒருவேளை நீங்க நல்ல டாக்டர், நாங்க உங்க இடத்துல வந்தா எங்களுக்கு ரொம்ப ஆலோசனை நீங்க சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை என்பது ரொம்ப பிரதானமானது. பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய வசனத்தை 17 முதல் 19 வரை வாசிக்க சொல்ல ரெபேக்காளுடைய சிறந்த குணத்தை நாம் பார்க்கிறோம். டாக்டர், நீங்க நல்ல கிராஜுவேட் ஆயிருக்கிறீங்க, ஆனால் ரெபேக்காளுடைய நல்ல குணம் உங்க வாழ்க்கையில் இருந்தா உங்க குடும்ப வாழ்க்கை சக்சஸ்ஃபுல். அல்லேலூயா. அதனால் ரெபேக்காளுக்கு இருந்த நல்ல குணம் என்னன்னா, எலியாசர் என்கிற பரிசுத்தாவிக்கு நிழலாய் நிற்கிற எலியாசர் தன்னுடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து போகும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை இப்படி சொன்னார்: நான் தண்ணீர் எனக்கு கேட்பேன், என்னுடைய ஒட்டகத்துக்கும் எந்த பெண் தண்ணீர் வார்த்து தருகிறாளோ அவள்தான் என் எஜமானனுடைய மகனுடைய விவாக மனைவி என்று அவன் விசுவாசித்து போனான். அந்த விசுவாசத்தின்படி அவனுக்கு ரெபேக்காளுக்கு என்ற பதில் இருந்தது. அதனால் தென்காசியில பிறந்து கேரளாவினுடைய தலைநகர் பட்டணமாகிய திருவனந்தபுரத்துக்கு போக சொல்ல, அருமையான டாக்டர், உங்க வாழ்க்கையில இந்த ரெபேக்காளுடைய சிறந்த குணம் இருந்தால் உங்க குடும்ப வாழ்க்கை சக்சஸ். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த ரெபேக்காளை குறித்து பார்க்கும் பொழுது வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்கிறேன். விசுவாசம். இப்ப இவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க, இவங்களுடைய உயர வர பார்த்துட்டோம், போட்டோ எடுத்துட்டோம். ஆனா இந்த விசுவாசிகள், ஆனால் 2 பேருக்குள்ள ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகணும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறது. விசுவாசிகளின் தகப்பனுடைய மகனுக்கு ஒரு துக்கம், அம்மா இல்லை என்ற ஒரு துக்கம். ஆனால் அந்த துக்கத்தை அவள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் திருமணம் செய்யும் பொழுது ஒரு கணவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி, குவாலிட்டி. இரண்டாவதாக இந்த யாக்கோபு கிட்ட இருந்தது ஒரு நல்ல குணம். இந்த பைபிள் சொல்கிறது God is calling. தேவன் பரிசுத்தி 1:40 பார்க்க சொல்ல, இந்த யாக்கோபு யார்னா the hard worker, கடின உழைப்பாளி. அது நீங்க 2 பேரும் மருத்துவர், எந்த ராத்திரியில எந்த பேஷண்ட் தட்டுனாலும் என்ன செய்யணும்? நீங்க எழுந்திருக்கணும். உங்க தூக்கம் உங்களுக்கு கண்ணுக்கு தூரம் என்பதை சொல்லுகிறேன். ஆனால நீங்கள் கடின உழைப்பாளியாக ஒரு கணவனாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால கடைசி அடுத்தபடியாக குணம் விருந்தோம்பல் செய்கிற அனுபவம். இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்லி தந்திருக்கிறோம். இந்த பைபிள் சொல்றது விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. அதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை ஏற்ற காலத்துல கர்த்தருக்கு சித்தமானால் தேவராஜ்யத்தினுடைய வருகை பிந்தும் அவருடைய குடும்பத்தில் ஒரு நபராக, ஒருவேளை நான் கேரள மண்ணில் பிறந்தாலும் இந்த தேசத்தில் வந்து இந்த கனமான ஊழியத்தை செய்த பொழுது அந்த குடும்பம் எங்களை அங்கீகரித்தது. அந்த அங்கீகரிப்புக்கு பாத்திரவானாக நடந்து கொள்கிறது மாத்திரமல்ல, இந்த 2 குடும்பத்துக்கும் எல்லாம் உங்களுக்கும் பிரத்யேகமாக அருமையான சுரேஷ் சாரை லைஃப்ல மறக்கவே முடியாது. காரணம், சார் ஒரு நல்ல கிட்டாரிஸ்ட், ப்ளே பண்ண தெரியும். அந்த குடும்பத்துல இந்த காரியத்துல நிகழ்வுகளை கலந்து கொள்வதிலே பேரானந்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு நேரம் மௌனம் காத்து இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கு, மகனாய் மணமகளாய் வரப்போகிற உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி தேவ சமூகத்திலே விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்கள் ஊழியக்காரர் ஸ்பர்ஜன் அவர்கள் ஜெபிப்பார்கள் தேவ சமூகத்துக்கு முன்பதாக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறைவேளையில் கூட கர்த்தர் ராஜா பால் வந்தது என்று சொன்னபடி கூட கர்த்தர் ராஜா அது மற்றொரு கண்களுக்கு
ஆச்சரியமாக இருக்குது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் ராஜா அப்பா ஹalleluya அந்த பிள்ளைகளை நம்ம கருத்துல தருகிற தகப்பனே ஆண்டவரே, டாக்டர் நிவினியும் ஆண்டவரே அப்பா ஹalleluya ஆண்டவரே டாக்டர் தேவன் நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமாக கூட கர்த்தர் ராஜா அக்டோபர் மாதம் 30 தேதியில் கூட கர்த்தர் ராஜா நடக்கிற திருமணத்தையும் நீங்க முன்னின்று நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா நாங்கள் சபையாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நீங்களே பாதுகாத்து பலப்படுத்தி சாட்சியா நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ கிருபை இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. I'd like to invite Mr. Daniel to give a vote of thanks. Good evening, everyone. On behalf of both families, I, Daniel, brother of Mrs. K. Beulah, thank you all from the bottom of our hearts for making this engagement of Dr. Niveen and Dr. Asna so special. Thank you to our elders for your blessings and guidance. Caterers, photographers and musicians who made this evening beautiful. Your presence, wishes and smiles have turned this function into a memory we will cherish forever. Request you to continue showering your love on the couple in the years to come. Dinner is ready. Please have food before you leave. Thank you. Hallelujah. 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 Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah.